வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல கண்டினியூவா வார் சம்பந்தமான வீடியோக்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். சும்மா ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். எதுக்காக இந்த வார் ஆரம்பிச்சது, இப்போ இது என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். நேற்று ஜாம்பி ட்ரக் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே அது சம்பந்தமா வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அது எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரக்கை எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது எங்க யூஸ் பண்றாங்க, அமெரிக்காவில் அது எந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு, இப்போ ஏன் இதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருப்போம். ஸோ மறக்காம நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வாரோட நெக்ஸ்ட் லெவலா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்ற எதையுமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் சீனா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இப்ப இத்தாலியோட பிரதமருமே செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போருக்கு நடுவுல வடகொரியாவோட அதிபர் செஞ்ச ஒரு வேலை என்ன, இந்தியாவுக்கு இப்போ ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இயேசுவோட தன்னை கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த போட்டோ ஏன் டெலீட் பண்ணாரு, அதுக்கான காரணம் என்ன, போப்புக்கும் அவருக்கும் இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட துணை அதிபர் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த வாரம் 2 வாரம் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. சரி ஓகே, இவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இந்த போரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேச்சுவார்த்தையுமே தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரொம்பவே காண்டான ட்ரம்ப் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்க முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர் சொன்னாரு. ஈரான் கிட்ட யாருமே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரானுக்கு யாருமே அணு ஆயுதமும் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இதுக்காக சீனா இப்ப ரொம்பவே காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஈரான்ட்ட கச்சா எண்ணெய் அதிகமா வாங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா சீனா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க யார் கூட பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவே இப்போ சீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயமுமே இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இயேசுவோட கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த உலகமே இருண்டு போயிருக்க மாதிரியும், அவர் தான் வெளிச்சம் தர்ற மாதிரியும், இந்த உலகத்தை அவர் தான் காப்பாத்துற மாதிரியுமே தன்னை இயேசுவோடலாம் கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ போட்டுட்டு இருந்தாரு. அந்த போட்டோவை ட்ரம்ப் அவர்கள் ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். போப் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தோட தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இயேசுவோட உங்களை கம்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன்னா இயேசு அவர்கள் விரும்புறது அமைதியை தான். நீங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவுல போரை உண்டாக்கி மக்களோட நிம்மதி எல்லாத்தையுமே கெடுக்கிறீங்க. நீங்க எப்பவுமே இயேசுவாக முடியாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அந்த போட்டோ ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு காரணம் தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. அமெரிக்காவில் 25% யார் இருக்காங்க அப்படின்னா கத்தோலிக் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மத தலைவரா போப் அவரை தான் நினைக்கிறாங்க. அவரு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை எல்லாருமே அங்க இருக்க அமெரிக்க மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த போட்டோ அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, 2 நாளா பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் போப்புக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி மெக்சிகோவோட பார்டர்ல நான் ஒரு சுவரை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு போப் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்டின் மதத்துல இருக்க ஒருத்தவங்க இந்த மாதிரியான வேலையை பார்க்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துவனா இருந்தா அவன் கண்டிப்பா பாலத்தை தான் கட்டுவான், ஒரு 2 நாட்டுக்கு இடையில ஒரு நட்பு பாலமா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணுவான். நீங்க கிறிஸ்டினே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு தீவிரவாதி அட்டாக் பண்ணா அப்போ உங்களுக்கு ட்ரம்ப் தான் வேணும்னு சொல்லி அழுவீங்க, அப்பதான் உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஈரானை இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. இது மனிதாபிமானமான ஒரு விஷயம் கிடையாது, இதை நீங்க நிறுத்தணும், இந்த போரும் இங்க அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி போப் சொல்லியிருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 மாசத்துல 42,000 பேரை ஈரான் கொண்டு இருக்காங்க. இதை போயிட்டு யாராவது போப் கிட்ட சொல்லுங்க, அவர் சும்மா அமைதியை நிறுத்தணும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பவும் போப் அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. போப்பை திரும்பவும் தொடர்ந்து கண்டினியூவா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கனால அவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த ஒரு விஷயம் இப்ப எல்லாராலும்
எல்லாராலையுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இட்டாலியோட பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல்ல லெபனானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு நாங்க எந்த ஒரு அணு ஆயுதத்தையுமே வந்து சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க கூட நாங்க எந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு ஒப்பந்தம்னா என்ன? உன்னை எவனாவது அடிக்க வர்றா அப்படின்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். இதுக்கப்புறமா அந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்குள்ள கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக 10 லட்சம் பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல வந்து எல்லாருமே பயங்கரமான ஒரு காண்டில் இருக்காங்க. இந்த ரணகளத்திலேயே உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குதாடா அப்படிங்கிற மாதிரி வடகொரிய அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த போர் கப்பல்களை எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஏவுகணையை வந்து டெஸ்டிங் பண்ணி பார்த்திருக்காப்புல. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி வாண்டடாவே அமெரிக்காவை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சண்டைக்கு கூப்பிட்டு இருக்காரு. இதுவும் வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஈரான் மேல வந்துட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தைரியம் இருந்தா வடகொரிய அதிபர் கிம் மேல வந்துட்டு அட்டாக் பண்ண முடியுமா? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, உங்களால முடியாதுல்ல. அவர் உங்க சோழியை முடிச்சுட்டு போயிடுவாரு. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இஸ்ரேலை வச்சு ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு வெள்ளத்தனம் ட்ரம்ப் அவர்களுக்கு பாத்தீங்களா? இந்த போருக்கு நடுவுல இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து மூடி இருந்தாலும் ஈரானோட முக்கியமான நட்பு நாடுகளா சீனாவா இருக்கட்டும், ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான், இந்தியா, இந்த 5 நட்பு நாடுகளுக்குமே வந்துட்டு அவங்களோட கப்பல்கள் போறதுக்கு அனுமதி அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த போர் வந்து ரொம்ப அதிகமானதுனாலையும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுனாலையும் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இங்க வர்ற ஒவ்வொரு கப்பலுக்கும் நாங்க வந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ இந்தியாவுக்கு அந்த சுங்க கட்டணத்தை நாங்க வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 5 நாடுகள்ல எங்க கூட ரொம்ப நட்பா இருக்க ஒரு நாடா இந்தியா தான் இருக்கு அப்படின்னு இந்தியாவை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு கட்டணம் வசூலிக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட கப்பல்கள் எல்லாமே வந்து குறைஞ்ச செலவுல ஏத்திட்டு இங்க வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அப்படி ஏத்திட்டு வர்ற அந்த கப்பல் வந்து சேஃபா போகுதா அப்படிங்கிற அந்த பாதுகாப்பையும் நாங்க வந்து முழுசா உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா வந்து அமெரிக்காவோடையும் நட்பா தான் இருக்கு, ஈரானோடையும் வந்து ரொம்ப நட்பா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தால தான் நமக்கு இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமையா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க, நம்மளோட ஆப்போனண்டான பாகிஸ்தான் வந்துட்டு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட போர் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களோட மோடிஜி என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மோடிஜியை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மோடிஜி அவர்கள் வந்து சைலண்டா எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து எல்லா நாடுகள் கூடயுமே இந்த மாதிரி நட்பா இருக்கிறதுனாலதான் நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இந்த போருக்கு நடுவுல இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி கூட ஒரு போன் கால்ல பேசியிருக்காரு. 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. இந்த போரை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்தியாவுக்கு ஏதாவது இதனால பாதிப்பு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த போரோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியல. ஆனா இந்தியாவுக்கு இந்த கட்டணம் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது நமக்கு நல்ல ஒரு குட் நியூஸா தான் இருக்கு. ஸோ இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தின உங்களோட கருத்து என்ன? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.